வீட்டின் வாசலில் நின்றிருந்த அனைவரின் பார்வையும் ஐஷுவின் மீதே இருந்தது. கண்ணீர் துடைக்கக்கூட முடியாமல் அழுது கொண்டே நின்றாள் அவள். அவள் அருகே நின்ற கவின் மெதுவாக அவளது கையை பிடித்தான். உடனே அவள் கையை இழுத்து கொள்ள முயன்றாள். "என்னை தொடாத" என்று பற்களை கடித்தபடியே சொன்னாள். ஆனால் கவின் எதுவும் பேசவில்லை. அதே நேரம் ஆர்த்தி தட்டுடன் சுமதி வெளியே வந்தாள். அவர் இருவரையும் பார்த்து ஒரு நொடி அதிர்ந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்காமல் ஆர்த்தி எடுத்தார். "வாங்க தம்பி, உள்ள வாங்க" என்று மெதுவாக சொன்னார். கவின் தலையசைத்தான். அருகில் நின்ற மங்கையின் முகம் மட்டும் கோபத்தில் சிவந்திருந்தது. இவனுக்கு அவன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா சொத்தும் நமக்கே கைக்கு வந்திருக்கும். அதெல்லாம் கெடுத்துட்டு எவளையோ கூட்டிட்டு வந்திருக்கான். பரவாயில்ல, சீக்கிரமே இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் என்று மனதிற்குள் கருவி கொண்டாள். அவளது கண்கள் ஐஷுவின் மீது வெறுப்பாக பதிந்தன. ஆனால் அதை கவின் கவனிக்கவே இல்லை. "வா ஐஷு" என்று மெதுவாக சொல்லி அவளை வீட்டுக்குள் அழைத்து சென்றான். யாரிடமும் எதுவும் பேசாமல் நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த தனது ரூமுக்கே அவளை அழைத்து சென்றான். கதவை திறந்தவுடன் ஐஷு சுற்றிலும் பார்த்தாள். அந்த ரூம் முழுவதும் பிளாக் தீம், பிளாக் வால்ஸ், பிளாக் கர்டைன்ஸ், பிளாக் ஃபர்னிச்சர், மாடர்ன் இன்டீரியர், மங்கலான லைட்ஸ். அந்த அறையை அவளுக்கு ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. "ச்சே" என்று முகத்தை சுளித்தாள். "இந்த ரூம் உன்ன மாதிரியே இருட்டா இருக்கு" என்று வெறுப்பாக சொன்னாள். கவின் அமைதியாகவே நின்றான். அடுத்த நொடியே அவன் சட்டையை பிடித்து இழுத்தாள். "ஏண்டா, ஏன் என் வாழ்க்கை கெடுத்த" என்று கதறியபடியே அவன் மார்பில் அடிக்க தொடங்கினாள். "நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏண்டா இப்படி பண்ண?" அவள் கையில் தொடர்ந்து அவன் மார்பில் அடித்து கொண்டே அழுதாள். கவின் அவளது கைகளை தடுக்கவில்லை. அவளை திரும்பி அடக்கவும் இல்லை. அமைதியாக அவள் அடிப்பதையெல்லாம் வாங்கிக் கொண்டே நின்றான். சில நிமிடங்களிலேயே ஐஷுவின் கைகள் தளர்ந்தன. அவளது கண்கள் இருண்டன. "ஐஷு" என்று கவின் பதறி அழைக்கும் முன்பே அவள் மயங்கி அவன் மீது சரிந்தாள். ஐஷு என்ற அதிர்ச்சியுடன் அவளை தாங்கி பிடித்தான். உடனே அவளை தூக்கி கொண்டு பெட்டில் மெதுவாக படுக்க வைத்தான். அவன் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. உடனே தன் ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் செய்தான். "டாக்டர், ப்ளீஸ் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க." சில நிமிடங்களில் மருத்துவர் வந்தார். ஐஷுவை பரிசோதித்துவிட்டு பிபி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணினார். பிறகு கவினை பார்த்து, "பயப்பட வேண்டியதில்லை" என்றார். "உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு. கடந்த ஒரு வாரமாக இவங்க சரியாக சாப்பிடலை போல், தூக்கமும் இல்லை. அதனால தான் எக்ஸ்கியூஷனில் மயக்கம் வந்திருக்கு." கவின் கவலையுடன் கேட்டான். "டாக்டர் இப்போ எப்படி இருக்காங்க?" "கவலைப்படாதீங்க, நான் ஒரு ட்ரிப் போட்டுறேன். அவங்க கண்ணு முழிச்சதும் நல்லா சாப்பிட வைங்க. உடம்புக்கு நல்ல ரெஸ்ட்டு தேவை." "சரிங்க டாக்டர்" என்று கவின் மெதுவாக சொன்னான்.
மருத்துவர் ட்ரிப் போட்டுட்டு தேவையான மெடிசன் எழுதி கொடுத்துவிட்டு வெளியேறினார். அறைக்குள் மீண்டும் அமைதி நிலவியது. பெட்டில் மயக்கத்தில் படுத்திருந்த ஐஷுவையே கவின் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவளது கண்ணீரின் தடங்கள் இன்னும் அவள் கன்னங்களில் காயாமல் இருந்தன. அறைக்குள் அமைதி மட்டுமே இருந்தது. ட்ரிப் மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தது. ஐஷுவின் அருகில் இருந்த சேரில் அமர்ந்திருந்த கவின் அவள் முகத்தையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் உள்ளவா, கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே வந்தாள் கவிதா. அண்ணா என்று ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்தாள். ஏன் அண்ணா இப்படி பண்ணீங்க? அவள் கண்கள் கலங்கி இருந்தன. அன்னைக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோம் ஏன் இந்த முடிவை எடுத்தீங்க? கவின் ஒரு பெரிய மூச்சு விட்டான். அவள் தலையை மெதுவாக வருடியவன், வர வழி தெரியல கவி என்றான். நான் எடுத்த முடிவால அவ கஷ்டப்படுறாள் எனக்கும் தெரியும். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் சாரிடா என்று மெதுவாக சொன்னான். கவிதா அவனை பார்த்தாள். அண்ணி என்கிட்ட பேசுவாங்களா என்று தயக்கமாக கேட்டாள். கவின் சின்னதாக சிரித்தான். கண்டிப்பாக பேசுவா. நிஜமா? ஆனால் இப்போ வேணாம், அவள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு. நாளைக்கு நீ அமைதியாக போய் பேசு. சரி அண்ணா, இப்போ போ, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு. சரி என்று சொல்லிவிட்டு ஐஷுவை ஒரு முறை பார்த்துவிட்டு கவிதா வெளியேறினாள். கதவு மூடியதும் கவின் மீண்டும் ஐஷுவின் அருகில் வந்து அமர்ந்தான். மெதுவாக அவள் கையை தொட்டவன், ஏண்டி சாப்பிடாம தூங்காம உன் உடம்பை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற என்று வருத்தமாக கேட்டான். உன்னை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஐஷுவின் கண்கள் லேசாக அசைந்தன. மெதுவாக அவள் கண்களை திறந்தாள். எதிரில் கவின் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் உடனே எழுந்திருக்க முயன்றாள். பார்த்து என்று அவசரமாக அவளை தாங்கினான் கவின். வேகமா எழுந்துக்காத. அவளை மெதுவாக உட்கார வைத்தவன் பின்னால் இருந்த பில்லோவை எடுத்து சாய்வாக வைத்தான். இப்படி சாஞ்சு உட்காரு. அதே நேரம் கதவு மீண்டும் திறந்தது. கையில் புற்றையுடன் உள்ளே நுழைந்தார் சுமதி. தம்பி, கொஞ்சம் சாப்பிட வைங்க. தேங்க்ஸ்மா என்று தட்டை வாங்கி கொண்டான் கவின். வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு சுமதி வெளியேறினார். கவின் தட்டை எடுத்தான். ஐஷு, கொஞ்சமாவது சாப்பிடு. அவள் முகத்தை திருப்பி கொண்டாள். வேணாம் ப்ளீஸ். அவள் அமைதியாக இருந்தாள். பார், உன் கையில் ட்ரிப் போயிட்டு இருக்கு. டாக்டரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போனார். கொஞ்சம் மட்டும் சாப்பிடு. சில நொடிகள் கழித்து விருப்பம் இல்லாமலே அவள் மெதுவாக வாயை திறந்தாள். அவன் மெதுவாக அவளுக்கு ஊட்டினான். அவள் அமைதியாக சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்ததும் தண்ணீரை கொடுத்தான். சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு கவின் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நீ என்னை பற்றி தப்பாக நினச்சிருக்கலாம். அதுக்கு நான் தான் காரணம். அவன் பார்வை தரையில் பதிந்தது. ஆனால் நான் எப்படி வளர்ந்தேன், என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியாது. அவன் தனது சிறு வயது, வீட்டில் இருந்த தனிமை,
கவிதாவை எப்படி பாதுகாத்தான், சுமதி தான் எப்படி தாயைப் போல பார்த்து கொண்டார் என்பதையெல்லாம் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். ஒரு வார்த்தை கூட குறுக்கிடாமல் ஐஷு கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் குரலில் இருந்த வலி அவள் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. இவ்வளோ தனிமையில வளர்ந்திருக்கானா என்று மனதுக்குள் நினைத்தாள். ச்சே, இவனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவனுக்காக ஒரு சிறிய பரிதாபம் அவள் மனதில் தோன்றியது. ஆனால் அவள் அமைதியாகவே அவனை பார்த்தாள். அவனுடைய வேதனையை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாலும் நடந்ததை மறந்துவிட அவளால் இன்னும் முடியவில்லை.